அமைச்சர் நேருவின் மகன் மற்றும் சகோதரருக்கு சொந்தமான 30க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான டிவிஎச் குரூப் கட்டுமான நிறுவனத்தில் பணப்பரிவர்த்தனையில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் டிவிஎச் கட்டுமான நிறுவன அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். சென்னையில் அடையாறு, தேனாம்பேட்டை, சிஐடி காலனி, எம்ஆர்சி நகர் உள்ளிட்ட 5 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. நேருவின் மகனும் எம்பியுமான அருண் நேருவுக்கு சொந்தமான ஆழ்வார்பேட்டையில் உள்ள GSNR ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் துப்பாக்கி ஏந்திய மத்திய துடியல் பாதுகாப்பு துறையினர் பாதுகாப்புடன் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோன்று ரவிச்சந்திரன் தொடர்புடையதாக கூறப்படும் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள KN என்டர்பிரைசஸ் நிறுவனத்திற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட சென்றனர். ஆனால் அந்த அலுவலகம் பூட்டப்பட்டிருந்ததால் அதிகாரிகள் வெளியில் காத்திருந்தனர். இந்திய பங்குச் சந்தைகளில் ஏற்பட்ட கடும் சரிவு காரணமாக முதலீட்டாளர்களுக்கு 19 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் பொருளாதார மந்தநிலை உருவாக்கும் என்ற அச்சம் நிலவி வருவதால் உலகளவில் பங்குச் சந்தைகளில் கடும் வீழ்ச்சி காணப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் வர்த்தகம் தொடங்கியதும் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 3000 புள்ளிகளுக்கும் மேல் வீழ்ச்சி கண்டது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 1146 புள்ளிகள் வரை சரிந்து வணிகம் தொடங்கியது. மும்பை பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களின் சந்தை மதிப்பு 19,40,000 கோடி ரூபாய் வரை இழப்பை சந்தித்தன. உலோகத்துறை பங்குகள் 8 விழுக்காடும், தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகள் 7 விழுக்காடு வரையும் சரிந்திருக்கிறது. ஆட்டோமொபைல்ஸ், ரியல் எஸ்டேட் துறை பங்குகள் 5 விழுக்காடு வரை சரிந்திருக்கின்றன. முதலீட்டாளர்கள் பங்குகளை அதிகம் விற்பதாலும் உலகளாவிய வர்த்தக போரும் அமெரிக்காவின் நாஸ்டாக் பங்குச் சந்தையிலும் ஏற்பட்ட சரிவும் இந்த சந்தைக்கு முக்கிய காரணம் என்றும் கூறப்படுகிறது.